இயேசுவின் பிறப்பிலிருந்து வரலாற்று மரணம் வரை பெத்லகேம் நகர் இரவில் ஒளி வெளிச்சம் மலர்ந்தது. கர்த்தரின் கிருபை கடாட்சம். சிறிய பிள்ளை விலங்குகள் நடுவில் புனித தாய் மரியாள் துதிக்கும் மனதில் வானம் திரண்டது. தூதர்கள் பாடல் உயரத்தில் மகிமை என ஆனந்த ராகம். மெய்ப்பர்கள் ஓடி வந்து மண்டியிட்டு மகிமை நாடனை கண்டு மகிழ்ந்தனர் நின்று. மூவர் மாண்டர்கள் தூரத்தில் இருந்து நட்சத்திர வழியில் வந்தனர் கர்த்தருக்காக. தங்கம் குங்குமம் மரமஞ்சள் அளித்து மகிமை பிள்ளைக்கு மரியாதை செலுத்தினர். வளர்ந்தார் கிருபையில் ஞானத்தில் நிலைத்தார் பரிசுத்த ஒழுக்கத்தில். தந்தையுடன் ஆலயத்தில் பேசினார். என் தந்தையின் காரியத்தில் இருக்கிறேன் என்றார். யோர்தானில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தார். வானம் திரண்டு புறா இறங்கி வந்தது. இவரின் பிரியமான குமாரன் என்ற சத்தம் முழங்கியது தந்தையின் வான வாக்கில். மக்களிடத்தில் நடந்தார் அன்போடு. நோயாளரை தொட குருடரின் கண் திறந்தார். ரட்சிப்பின் மார்க்கம் கற்பித்தார். அன்பு என்ற வார்த்தையை நெஞ்சில் நட்டார். பசிக்கிறவர்களுக்கு அப்பம் 4000 5000க்கும் அளித்தார் ஆசீர்வாதம். மீனையும் பங்கித்தார் கிருபையோடு. வானராஜ்யம் வெளிப்பட்டது அன்போடு. கெத்செமனியில் இரவு துயரத்தோடு அழுதார். தந்தையே உம்முடைய சித்தமே ஆகுக என்று. முத்தத்தின் வஞ்சகத்தால் பிடிக்கப்பட்டார். நிசப்தமான ஆட்டுக்குட்டியாக நிறைந்தார். முட்கிரீடம் காய்ந்த முடுகு இழிவின் மத்தியில் தாங்கினார் நிம்மதியோடு. சிலுவையின் கைகள் விரிந்தது அன்பின் அடையாளம். பிதா தந்தையே இவர்களை மன்னியும் என சார்ந்த வாக்கியம். இறுதி மூச்சில் சொன்னார் நிறைவேறியது. வானமும் பூமியும் நடுங்கின வேளையில் 3 நாட்கள் கல்லறை அமைதியில். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் மகிமையோடு. இன்றும் வரலாற்று சாட்சிகள் சொல்கின்றன அவர் மரித்தவர் அல்ல, இன்றும் உயிரோடு வாழ்கிறார். அவர் பிறப்பும் மரணமும் எங்கள் ரட்சிப்பு. அவரின் அன்பே எங்கள் நித்திய வாழ்வு. ஆமென்.